ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதில் கரெக்டான கப் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 kgக்கான மெஷர்மெண்ட். இதில் வந்து 2 எக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 எக்கையும் வந்து எக் அண்ட் சுகர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எல்லோவாக இருக்கிறது எல்லாமே நல்லா ஒயிட்டாக வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒயிட்டாக வரணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா ஸ்பாஞ்ச் வந்து நல்லா நமக்கு வரும். எக் வந்து நல்லா ஒயிட் ஆகிற வரையும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் வந்து மைதா எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர். ஆக்சுவலாக வீடியோவில் காமிக்கும் போது அப்படி இது விழுந்துருச்சு. 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிறதுலாம் ஸ்பேச்சுலா வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் பீட் பண்ணால் போதும். இந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வந்து எசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதில் பாருங்கள் பேட்டர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும் நமக்கு. இதை நான் ஒரு ரவுண்ட் டீனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் 20 to 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். டைமர் ஆன் பண்ணியாச்சு. இது கூல்டன் ஆன பிறகு நான் எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாகவே விப்பிங் க்ரீம் அடிக்கிறதுக்கு முன்னாவே நீங்கள் வந்து லேயர் கட் பண்ணிக்கோங்க. அண்டு சுகர் சிரப் ஆல்சோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது. 1/2 kgக்கு தேவையான விப்பிங் மில்க் நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படின்னா நல்லா ஸ்னீக் பீக் வரும், அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். கட் பண்ணி வச்சுருக்க லேயரில் வந்து நான் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நல்லா அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் லேயர் வச்சு அதுலேயும் விப்பிங் க்ரீம் அண்டு சுகர் சிரப் அண்ட் சாக்லேட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனல் லேயரும் வச்சுட்டு நான் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபைனல் கோட் வந்து கொடுப்பேன். நீங்களும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபைனல் கோட் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ட்ரா பண்ணுறதுக்கும் சரி, டிசைன் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து ஆனிவர்சரி கேக்குங்கிறதுனால நான் கப்புள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரா பண்ண கேப்பில் நான் வந்து சாக்லேட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேர்டிங்ஸ் எழுதிக்கிட்டேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்கிறதுனால அதனோட சிக்னேச்சர் சாக்லேட் வந்து சைடில் வச்சுட்டேன். அங்கங்கே குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து ரெட்டில் போட்டுட்டேன். இது வந்து என்னோடய ஸ்பெஷல் கஸ்டமர் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்பெஷல் கஸ்டமருங்கிறதுனால இவங்களுக்காக சின்ன குட்டி பாக்ஸ் ப்ரௌனியும் வந்து நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சுட்டேன். கேக் எப்படி இருந்துச்சு, டிசைன் எப்படி இருந்ததும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கேக் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.